ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஃபீடிங் பாட்டில் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் இன்னொரு ஃபீடிங் பாட்டில் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய ரெசிபி சூப்பராக இருக்குப்பா, ஆனால் வந்து நீங்கள் ஃபீடிங் பாட்டில் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சிஸ்டர், நான் ஃபீடிங் பாட்டில் ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த ரெசிபியை தான் நான் அந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில் ரெசிபின்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கிளாஸில் கொடுக்கலாம், இல்லை சிப்பர் பாட்டிலில் கொடுக்கலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இந்த ரெசிபிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன். இதை நான் கட் பண்ணி உள்ளே இருக்கிற பல்ப் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு குவான்டிட்டி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். எனக்கு இது போதும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நான் காய்ச்சிட்டு இருக்கேன். நான் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக தான் காய்ச்சிறேன். ஏன்னா நம்ம மாதுளம்பழத்தில் லைட்டாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதுவும் தண்ணியாக இருக்கும், பாலும் தண்ணியாக இருக்குது, அதுவும் தண்ணியாக இருக்குன்னா ரொம்ப வந்து தண்ணியாக ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ நான் இது மாதுளம்பழம் உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தை வந்து எனக்கு வேணும் கேட்டால், ஸோ அவனுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்கேன். அவர் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் இப்போ அரைச்சிட்டேன். என்னோடய குழந்தைக்கு நான் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்குறேன், என்னுடைய ஹோம் லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருந்தால் நீங்கள் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் அரைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபுல்லாகவே முழுசாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப மழை அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏடு உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைக்குன்னா நீங்கள் ஏடோடு கொடுக்கலாம். நான் வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, பனவெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு 1 வயசுக்குள்ளே ஒயிட் சுகர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. மற்றபடி மற்ற ஸ்வீட்னஸ் கொடுக்கலாம், பட் மைல்டாக கொடுங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. ஸோ நான் ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றி அவனுக்கு சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கலாம், இல்லை சிப்பர் பாட்டிலில் கொடுங்க, இல்லை கிளாஸில் கொடுங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, அதுதான். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஸோ மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறந்துடாமல் 1.5 வயசு 2 வயசுக்கு மேலே குழந்தை வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்க பிடிக்கும், சமையல் பார்க்க பிடிக்கும்னா நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.